பொங்க போகிறேன். தக்காளி சாதத்துக்கு ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி ஒரு துண்டு சீவி வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு நீளம் ஒரு இஞ்சி சீவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். இப்போ இந்த ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மல்லி இலையும் அதோடு போட்டு அரைச்சி போட்டு பொங்குனா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொங்க போகிறேன் தக்காளி சாதம். அதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சரசரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் நான் அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மல்லி இலையை அதோடு சேர்த்து அரைச்சிட்டோம். அளவுக்கு மல்லி இலை நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சாதம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பொங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் நல்லா தேங்காய் எண்ணெயில் பொங்கினா நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இந்த வெங்காயம்லாம் சேர்த்து ரொம்ப வேக வேண்டாம், லேசாக கிண்டுனா போதும். தக்காளி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ தக்காளி வச்சுருக்கேன். அரிசி 1/2 கிலோ அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டால் தான் நல்லா, அந்த புளிப்பு நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு குத்து மல்லி இலை போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்ல வாசமாக நல்லா இருக்கும். சாதம் நல்லா இருக்கும். மசாலாவை லேசாக போட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கிடுங்க. உங்கள் அரிசி எப்படி வேகுமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாதம். ரொம்ப கட்டியாக வேண்டாம், நல்லா கொஞ்சம் இதாக இருந்தால் தான் சாதம் சாப்பிட நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் மாதிரி அது கொஞ்சம் கொழுகொழுப்பாக இல்லாமல், கொஞ்சம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி சமையல் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்ல இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அரிசியை போடலாம். போட்டுடலாம். அரிசி நல்லா கலந்து வச்சுருக்கேன்.
இப்போ சாதம் நல்லா அரிசி நல்லா கொதிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். கரெக்டாக இருக்கக்கூடாது. 2 உப்பு நல்ல துல்லியமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்த பிறகு கரெக்டாக வரும். அதனால் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொதித்த உடனே குக்கர் மூடியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா கொதிச்சுட்டு உப்புலாம் சரியாக இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஊற்றாண்டா ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லா சாதம் நல்லா மணமாக ருசியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த லேசாக கிண்டி விட்டு இப்போ குக்கர் மூடியே போட்டுடலாம். போட்டு நம்ம எந்த அரிசி போடுறோமோ அதுக்கு எத்தனை விசில் தேவையோ 2 விசிலோ 3 விசிலோ உங்களுக்கு நீங்கள் போடுறது அரிசிக்கு தகுதி. நான் பொடி அரிசி போட்டுக்கேன், அதனால் ஒரு 2 விசில் வச்சா போதும். ஒரு விசில் 2 விசில் வச்சாலே போதும். பார்த்துட்டு வேகத்துக்கு தந்துட்டு பார்த்துட்டேன். நான் 2 விசில் போட்டு இறக்க போகிறேன். அரைக்க போனேன். அதுக்கு மல்லி இலை நிறைய இருந்தது. இப்போ மல்லி இலைக்கு இந்த 4 வத்தல் வரமிளகா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லி இலையை வதக்கிக்கணும். கொஞ்சமாக லேசாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ வதக்கியிருக்கேன். இப்போ இதை புளி சேர்த்து அரைக்கணும். புளி வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைக்கணும். கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைக்கணும். துவையில் அரைச்சி தாளிக்கணும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதங்கிட்டு 2 விசில் எடுத்தேன். குக்கர் ரெடி ஆகிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுச்சு. வதக்கி வச்சுருக்கேன். இந்த 4 வத்தல், இந்த பூண்டு, இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம். மல்லி துவையலுக்கு வயிற்றுக்கும் நல்லது, துவையலும் நல்ல வாசமாக நல்லா இருக்கும். இப்போ இந்த வதக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான புளி ஊற வச்ச புளி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளி ஏற்கனவே மல்லி இலை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ வத்தல்லாம் சேர்த்துப்போம்னா வத்தல் புளியெலாம் சேர்த்துப்போம். போட்டுக்கிட்டு காணாட்டா நம்ம போட்டுக்கலாம். 2வது தாளிக்கையில் போட்டுக்கலாம். கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். அப்படின்னா நல்லா அரையும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் போய்ட்டு குக்கரை திறந்து பார்க்கணும். சாதம் குக்கர் சாதம் நல்லா ரெடி ஆகிட்டு மல்லி இலை இருக்குது. இந்த மல்லி இலை தூவி சாதம் நல்லா ஏற்கனவே கொஞ்சம் மல்லி இலையை அரைச்சிட்டோம் மசாலாவோட போட்டு. இப்போ கொஞ்சம் பச்சை மல்லி இலை சாதம் நல்லா குழைவாக நல்லா வெந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.
மல்லி துவையலை தாளிச்சுக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச துவையெல்லாம் இழுக்கிறேன். லேசாக இந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணியை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை கொதிச்சது போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிப்போம், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.